இந்திய அரசாங்கத்தின் தவறான தகவல் பிரச்சாரத்தால் தான் பாதிக்கப்பட்டதாக கனேடிய எல்லை அதிகாரியான சன்னி சித்து தெரிவித்துள்ளார். தான் கனேடிய அரசாங்கத்திற்காக பணிபுரியும் ஒரு ஆபத்தான பயங்கரவாதி என இந்திய ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டதாக அவர் கூறியுள்ளார். குறித்த கட்டுக்கதை இணையதளத்தில் அதிகமாக பரவி தனது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள இந்திய மற்றும் கனேடிய அரசாங்கங்கள் மீது அவர் $9 மில்லியன் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்தியா தன்னை பற்றி பொய்களை பரப்பியதாகவும் கனடா தன்னை பாதுகாக்க தவறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பிறந்த சித்து சீக்கிய அரசியலுடனோ அல்லது பயங்கரவாதத்துடனோ எந்த தொடர்பும் இல்லாத போதும் திடீரென அச்சுறுத்தல்கள் மற்றும் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடந்த ஒரு கொலையில் இந்திய முகவர்கள் ஈடுபட்டதாக கனடா குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்தியா சன்னி சித்துவை பலிகடாவாக பயன்படுத்தி கனடாவை அவமானப்படுத்தியதாக அவரது வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். தனக்கு இருக்கும் அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டி சன்னி சித்து உதவி கேட்ட போதிலும் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் உரிய அளவிலான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். மாறாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் சோதனை நடவடிக்கைகள் மூலம் சன்னி சித்துவுக்கு அதிக அழுத்தம் கொடுத்துள்ளது. அத்துடன் பாதுகாப்பு அல்லது இடமாற்றத்திற்கான அவரது கோரிக்கைகளையும் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் மறுத்துள்ளது. இதனால் அவர் மனச்சோர்வுக்கு ஆளாகியுள்ளார். இந்தியாவால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய சிலர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதால் கவனமாக நடந்து கொள்ளுமாறு போலீசாரும் அவரை எச்சரித்துள்ளனர்.